முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆளுங்கட்சியை எதிர்த்து பேச உரிமை உள்ளது என்றாலும் எதற்காக இப்படி மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். எம்பியாக உள்ள ஒருவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் கைத்தட்டல்களுக்காக இதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என்றும் நீதிமன்றம் தரப்பில் இருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். தமிழக அரசினுடைய தாலிக்கு தங்கம் திட்டம், அதே போல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது உள்ளிட்ட விவகாரத்துல தமிழக அரசை விமர்சித்து நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் பேசியிருந்தார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில சி வி சண்முகம் மீது இரு பிரிவினர் இடையே வெறுப்பை உண்டாக்குதல், பொதுமக்களிடையே தவறான தகவல்களை அளித்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே விழுப்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்குடைய விசாரணைக்கு தடை கோரி சி வி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்பு இன்று நடைபெற்றது. அப்போது ஆளுங்கட்சியை எதிர்த்து பேச உரிமை உள்ளது என்றாலும் எதற்காக இப்படி மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என நீதிபதி கேள்வி எழுப்பினார், கண்டனமும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள ஒருவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் கைதட்டலுக்காக இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி அந்த சி வி சண்முகம் மீதான வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். தங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.